வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து காலிஃப்ளவர் தேங்காய் பால் குழம்பு. இந்த காலிஃப்ளவரை வந்து நாங்கள் ஏற்கனவே கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துருக்குறோம். அதாவது காலிஃப்ளவர் செலக்ட் பண்ணும்போதே நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா, நல்லா கெட்டியாக இருக்கணும். பூவை நீங்கள் வாங்கும்போதே ரொம்ப மஞ்சளாக பூச்சியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பண்ணாதீங்க, அந்த மாதிரி வாங்கிடாதீங்க. நல்லா கெட்டியாக ஒயிட் கலரில் இருக்கணும். எந்த பக்கமும் பூ கேப் இல்லாமல் சுற்றி பூவாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிறணும். பார்க்கும்போதே வித்தியாசம் தெரியும். வாங்கி நல்லா வந்து இந்த குழம்புக்கு வந்து நல்லா பெரிய பெரிய சைஸ் பூ நறுக்கி போட்டுக்கணும். சின்ன சின்னதாக போட்டுறாங்க 65 மாதிரி. இது ஏன்னா பூ வந்து குழம்புல போட்டோன்னே வந்து வெந்துடும், ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அதனால் பெருசாக போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி நல்லா பெருசாக கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கிறணும். இப்போ எவ்வளோ சைஸ் வெட்டியிருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பெருசாக இருக்கணும். முக்கியமாக காலிஃப்ளவருக்கு வந்து நம்ம சுடுதண்ணிலையும் உப்புலையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப வெந்துடக்கூடாது, தண்ணியிலையும் ரொம்ப வெந்துடக்கூடாது. அதில் இருக்க பூச்சி புழு போகிறது தான் நம்ம அந்த மாதிரி செய்கிறோம். சுடுதண்ணிலேருந்து எடுத்துட்டு திரும்ப ஒரு தடவை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கிறணும். அப்போ தான் அதிலேருந்து பூச்சி ஒட்டியிருந்தா கூட நம்ம தண்ணி ஊற்றி பச்சை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணும்போது அந்த பூச்சியும் போயிடும். அதே மாதிரி ரொம்ப வேகாமையும் தடுக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி செஞ்சு நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்குறோம். காலிஃப்ளவர் நீங்கள் எந்த வகையில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் நம்மளுக்கு ஹெல்த்தியாக நம்ம பூ வந்து இதில் கண்டிப்பாக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வாங்கினாலும் சின்ன சின்ன பூச்சி இருக்கும், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். நம்ம இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா அதெல்லாம் போயிடும். இப்போ இந்த காலிஃப்ளவர் தேங்காய் பால் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். இதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா நீளமாக நறுக்கிக்கோங்க. தக்காளி நல்லா பழுத்த தக்காளி 2 தக்காளி, பச்சை மிளகா 4 பச்சை மிளகா போட்டிருக்கோம். மசால் பொடி வந்து 4லேருந்து 5 ஸ்பூன் மசால் பொடி. இஞ்சி வெள்ளைப்பூடு வந்து 1 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு. தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, உளுந்து, சோம்பு சேர்த்துக்கிறோம் தாளிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது வந்து தேங்காய் பால். இது வந்து ஒரு பாதி தேங்காய், அரைமுடி தேங்காய் வந்து நம்ம எடுத்து நல்லா பால் எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு 2லேருந்து 3 தடவை தண்ணி ஊற்றி பால் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. இப்போ இது இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் இந்த தேங்காய் பால் ஊற்றும் போது அப்படியே வந்து வேறு மாதிரி இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு, உளுந்து, சோம்பு போட்டு தாளிச்சுக்கிறோம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறோம் அதோட. இப்போ இது நல்லா வதங்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். இதுவும் நல்லா வதங்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டுக்கிறோம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறோம். காலிஃப்ளவர் சேர்த்து இந்த எண்ணெயில் அப்படியே ஒரு பெரட்டிட்டு நம்ம மசால் பொடி, உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பெருசான நறுக்கிருக்கு பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதிலேயே மசால் பொடி சேர்த்துக்கிறோம். உப்பு, இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. பொடியோட லைட்டாக ஒரு பெரட்டிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப போட்டு நம்ம வந்து வதக்க தேவையில்லை. ரொம்ப நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஏன்னா நம்ம அடுத்து வந்து தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். அதனால் பார்த்து அளவாக ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். ஒரு 2லேருந்து 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறோம். ரொம்ப ஊற்றிடாமல் இந்த அளவுக்கு ஊற்றினா போதும்.
இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இதில் அந்த மசால் பொடி வாடை போனோடனே கொஞ்சம் லைட்டாக போனோடனே நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ அது நல்லா வந்து நம்மளுக்கு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கிறோம். இந்த தேங்காய் பால் ஊற்றி ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம காலிஃப்ளவர் தேங்காய் பால் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ தேங்காய் பால் ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்தோடனே சிம்மிலே ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. வச்சுட்டா நம்ம குழம்பு வந்து ரெடி ஆயிடும். ரொம்பவும் போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா இந்த பூவெல்லாம் வந்து பிரிஞ்சு போயிடும், குழஞ்சும் போயிடும், டேஸ்ட் இருக்காது. அப்படியே வந்து நம்ம போட்ட அந்த பூ வந்து அப்படியே இருக்கணும். அதான் நல்ல டேஸ்ட்டாக உள்ள மசாலாம் இறங்கி நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிக்கிறோம். இந்த காலிஃப்ளவர் தேங்காய் பால் குழம்பை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.